அப்போ என்ன பண்ணுவாங்க, டெண்டர் போட்டாலே நேராக நம்ம செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போயிடணும். அங்கே தான் டெண்டரே டிசைட் ஆகும். இங்கே ஆஃபீஸில் அதெல்லாம் பேருக்கு தான் ஆன்லைன் டெண்டரு. அங்கே போனோன்னா அவர் என்ன கேட்பார், எவ்வளோ கோட் பண்ணீங்க, 18 லட்சம். அவருக்கு அந்த உலக நாலேஜ் அதை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிறதுல அதை பற்றி கவலையும் படலை. இப்படி உலக மார்க்கெட் இருக்கு, இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. 29 லட்சம் போடுங்க, அவரே சொல்லுவார். நீங்கள் 29 லட்சம், 18 லட்சம் 18 லட்சம் தான் ஒரிஜினல் வாடகை. நீ 29 போடு, ₹1 நீ எடுத்துக்கோ, ₹10 இங்கே கொடுத்துரு. தினசரி ஒரு கப்பலுக்கு 10 லட்சம், ஒரு மாதத்துக்கு 3 கோடி, 13 கப்பல் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணுங்கள். அந்த ஃபண்டு முழுக்க ஃபாரினுக்கு போயிடும். அதுதான் அவங்க வந்து கிடைக்கிற. எங்கே ஃபாரினுக்கு எங்கே போவோம்? ஃபாரினில் எங்கேயாவது அவங்க கேட்குற நேரத்தில் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் துபாய், சிங்கப்பூர், எல்லா கப்பலும் ஒன்றும் அங்கே வச்சிருக்காங்க. நிறைய சிங்கப்பூர் கம்பெனிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏற்கனவே துபாய் கம்பெனிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவங்க பணத்தை வந்து அங்கே டைவர்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இங்கே வராது பணம் அப்படியே அங்கே போயிடும். அங்கேயே போயிடும், அப்படியே போயிடும். இதில் பெரிய லம்சம். அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஃபியூவல் இருக்குது அப்படின்னா அந்த ஓனருக்கு நிறைய ஃபேவர் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 22,000 லிட்டர் இப்போ ஃபியூவல் செலவாகுது அப்படின்னா கப்பலுக்கு டீசல் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஹெவி ஆயில்னு ஒன்று இருக்குது, கொஞ்சம் தாறு மாதிரி இருக்கும். அதோடைய விலை கொஞ்சம் கம்மி பெட்ரோல் டீசலோட. 22,000 லிட்டர் ஆகுதுன்னா ஓனர் வந்து எனக்கு 25,000 லிட்டர் ஆகுதுமா. இல்லை இப்போ வந்து வாடகையும் கொடுத்து ஃபியூலுக்கும் காசு கொடுத்து ஃபியூலும் கொடுக்கணும். நம்ம தான் கொடுக்கணும். கப்பல் ஓனர் கப்பலை கொடுத்துருவான். தினசரி வாடகையை கொடுத்துட்டு தினசரி எரிபொருளை போட்டு கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணிக்கணும். ஓகே. கப்பலுக்கான அனைத்து செலவும் அவங்க தான் பண்ணிக்கணும். ஓனர் வந்து உள்ள அந்த க்ரூ சேலரி கொடுப்பான், அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு, அதோடைய மெஷினரியை மெயின்டைன் பண்ணிக்குவார். ஓகே. மீதி செலவு ஈபி தான் பண்ணணும். எரிபொருளில் அவங்க பெருசாக அடிப்பாங்க. எரிபொருள் எப்படின்னா 22,000 லிட்டர் செலவானா 25,000 லிட்டருக்கு அவன் கணக்கு கொடுப்பான். ஒரு நாளைக்கு 3,000 லிட்டர் எக்ஸ்ட்ரா கொடுப்பான். இவங்க அதெல்லாம் கணக்கு பண்ணாமல் கொடுப்பாங்க. அதில் பாதி கொடுத்துருவான். அதுவும் துபாய் போயிடும். அதுவும் எல்லாமே அங்கே போயிடும். இதெல்லாம் மக்களுக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்குதுல.